டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நேத்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்ல, எல்லாம் நோட்டை சப்மிட் பண்ணுங்க, கரெக்ஷன் பண்ணிடலாம். ஐயோ, நான் வேற ஹோம்ஒர்க் பண்ணலையே. யார் பண்ணிடுறே? நான் தான் சார். எல்லாத்தையும் நோட்டை கலெக்ட் பண்ணுப்பா. சார் ஓகே சார், நான் வேற ஹோம்ஒர்க் பண்ணலையே. நான் மட்டும் மாட்டினா என்ன ஆகும்? டேய், நீ மட்டும் ஏன்டா நோட்டு கொடுக்காம இருக்க? சார் நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன் சார். முடிக்கலையா? ஹோம்ஒர்க் கூட பண்ணா வீட்டுல உனக்கு என்னடா வேலை? சார் சார் கண்டிப்பா நாளைக்கு வரப்ப முடிச்சுட்டு வந்துடுங்க சார். நாளைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் எப்படி பண்ணுதா உன்ன? டேய், ஏன்டா சத்தம் போட்டு உட்காந்துருக்க? ஹோம்ஒர்க் நோட்டை கொடு. டேய் நண்பா, நான் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்டா. அப்படின்னா சாரி கிட்ட போய் சொல்லு போ. டேய் சாரி கிட்ட சொன்னா அடிப்பாரா? நீ என்ன பண்றேன்னா இந்த நோட்டை லாஸ்டா சப்மிட் பண்ணிடு. அவர் மேல இருந்து கரெக்ட் பண்ணிட்டு வரப்போ நான் வேற நோட்டை எழுதி சப்மிட் பண்ணிடுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கூட பழகின பழக்கத்துக்காக இன்னும் என்னென்னலாம் பண்ண சொல்ல போறீங்களோ. சரி, அந்த நோட்டை கொடு. எல்லாரும் நோட்டை சப்மிட் பண்ணிட்டாங்களா? எப்பயுமே மேல இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணுவோம். இன்னைக்கு அப்படியே திருப்பி கீழ இருந்து கரெக்ஷன் பண்ணுவோம். எது லாஸ்ட்ல இருந்து கரெக்ஷன் பண்றாரா? ஐயோ மாட்டினா யாரு நோட்டா இது? ஒண்ணுமே இருந்தா வெறும் நோட்டை சப்மிட் பண்ணிருக்கிறது. சார் விட்டுருங்க சார்.